எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்தது. அதிமுகவில் தற்பொழுது மிகப்பெரிய திருப்பமாக சசிகலா அவர்களுக்கு ராமர் கோவில் திறப்பு விழா அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு அழைப்பிதழ் கொடுக்கப்படவில்லை. மாறாக கொடநாடு பங்களாவில் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களின் நினைவு மண்டபம் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்காக கொடநாடு சென்றிருக்கக்கூடிய சசிகலா அவர்களை சந்தித்த பன்னீர்செல்வம் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும். ஏற்கனவே தேர்தலில் பின்னடைவே ஏற்பட்டாலும் நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்கள் மூவரும் இணைந்து மிகப்பெரிய ஒரு வலுவான அதிகாரத்தை தென் மாவட்டத்தில் கொண்டு வந்தால் மட்டும்தான் பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற முடியும் என்று தற்பொழுது பாஜகவில் உள்ள சில முக்கியமான நிர்வாகிகள் சசிகலா அவர்களிடம் கூறியுள்ளனர். இந்த நிலையில்தான் முதற்கட்ட சந்திப்பாக கொடநாடு பங்களாவிலேயே சசிகலா அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்க உள்ளதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் தற்பொழுது ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இன்று மாலை 6:30 மணி அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களை சந்தித்துள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்பு மறைமுக சந்திப்பு என்றும் தற்பொழுது செய்தி ஊடகங்களில் அதிக அளவு வெளியாகவில்லை. சசிகலா அவர்கள் சந்தித்த பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்றும் இணையதளங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது அதிமுகவில் பாஜக எந்த அளவு தேர்தல்களில் வெற்றியடைகிறதோ அதுதான் நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலிலும் கணிசமான இடங்களில் வெற்றியடைந்து எதிர்க்கட்சியாக வருவதற்கு முயலும் என்றும் தற்பொழுது இதற்காகத்தான் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களின் ஆதரவு பாஜகவிற்கு தேவை இருக்கிறது என்று நரேந்திர மோடி அவர்களே ஓபிஎஸ் அவர்களிடம் நேற்று கூறியுள்ளதாக தனிப்பட்ட முறையில் பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் வைத்திலிங்கம் அவர்கள் இன்று காலையில் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு இது ஒரு வகையாக வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.